நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கொமராபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பழனிவேல். இவர் கடந்த வியாழக்கிழமை மதியம் அத்தனூர் அடுத்த உடுப்பத்தான் புது ரயில்வே மேம்பாலம் அடியில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்தார். இதுகுறித்து வெண்ணந்தூர் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் பழனிவேலின் மனைவி செல்வி, கள்ளக்காதலன் அதிமுகவை சேர்ந்த கொமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி மற்றும் கந்தசாமியின் நண்பர் ரவி ஆகியோருடன் சேர்ந்து அத்தனூர் அடுத்த உடுப்பத்தான் புது ரயில்வே மேம்பாலம் பகுதியில் பழனிவேலுவை கத்திகால் நெஞ்சில் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து செல்வி, ரவி ஆகிய இருவரையும் இன்று கைது செய்த வெண்ணந்தூர் போலீசார் ராசிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு மூல காரணமாக செயல்பட்ட அதிமுக நிர்வாகி கந்தசாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை வளையங்குளம் பகுதியில் வணிகர்கள் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற்றது. வணிகர் சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது கூட்டத்தில் பேசிய கவி பேரரசு வைரமுத்து, அனைத்து வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கவி பேரரசு வைரமுத்து, உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்கிற குழந்தை பிறந்திருக்கிறது. MSP கண்ணதாசன் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். MSVயா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். MSV உயிராக இருந்திருக்கிறார், கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார். உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. அரூர் அருகே மின்வயர் சரிபார்க்க சென்ற தற்காலிக மின்புழியர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கெளாப்பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் மகன் குரு. இவர் தற்காலிக மின்பூழியராக சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று பலத்த காற்று வீசியதில் ஏழுமலை என்பவரின் விவசாய நிலத்தில் இருந்த மின்கம்பிகள் தொங்கிய நிலையில் இருந்ததை குரு சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக குரு மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது யார் டிரான்ஸ்பார்மரை ஆன் செய்தது என்று தெரியாத நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவரின் உடலை வைத்து ஊர் மக்கள் கதறி எழுந்தனர். மேலும் மின்துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நடந்ததை சொல்ல வேண்டும் என்றும் அதற்கு பிறகுதான் உடலை பரிசோதனை செய்வதற்கு எடுத்து செல்ல அனுமதிப்போம் என்று காவல்துறையினரிடம் ஊர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அங்குண்டம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் தனது நண்பரான ஆறுபள்ளி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவருடன் காரப்பள்ளா என்னும் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மது வாங்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த பெத்த சிகரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அம்ரேஷ் என்பவர் பிரபாகரனிடம் மது வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு பிரபாகரன் மறுக்கவே ஆத்திரமடைந்த அம்ரேஷ் தகராறில் ஈடுபட்டு பிரபாகரனை கத்தியால் குத்தியுள்ளார். தடுக்க வந்த செல்வத்தையும் கத்தியால் தாக்கியுள்ளார். காயமடைந்த இருவரும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகில் இரவு நேரங்களில் பிரித்து எடுக்கப்படும் கோழி கழிவுகள் மற்றும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. வேளச்சேரி ரயில் நிலையம் உள்ள சாலையோரத்தில் கோழி கழிவுகள் மற்றும் குப்பைகள் தொடர்ந்து இரவு நேரங்களில் பிரித்து எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு பிரித்து எடுக்கப்படும் கழிவுகளால் அப்பகுதியில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்பு மக்கள் கடும் அவதியடைகின்றனர். சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுகளை கொட்டும் வாகனங்கள் மீது மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.